Once upon a time, there lived a man. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள 1 கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். நான் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். வணக்கம். இது கேள்விக்களம். அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதியேற்றிருக்கிறார்கள். அண்ணாயிசம் போற்றும் ஆட்சியை அமைப்போம் என்று அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று சூளுரை ஏற்றிருக்கிறார். அண்ணாவினுடைய முக்கியத்துவம் என்பது அவர் மறைந்து பல 10 ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்னமும் ஒரு கூடுதலான முக்கியத்துவத்தை பெறுகிறதா அண்ணா என்கிற ஒரு சொல் என்பது ஒரு பார்வை. இன்னொன்று, எல்லா இயக்கங்களும் எல்லா தலைவர்களும் அண்ணாவை போற்றி அரசியல் நடத்தக்கூடிய சூழல் ஏன் ஏற்படுகிறது என்பது இன்னொரு விவாதத்திற்குரிய புள்ளி. அண்ணா தலை நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்கிற முழக்கம் என்பது ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் டெல்லியின் ஆதிக்கம், அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்படியான ஒரு முழக்கத்தை திமுக முன்னெடுப்பது ஏன் என்கிற ஒரு வினா இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் விவாதிக்கலாம். நம்மோடு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் சமது அவர்கள், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், வழக்கறிஞர் திரு ஹரிஹர ராஜன் அவர்கள், பத்திரிகையாளர்கள் திரு பிரியன் அவர்கள், திரு பாக்கி அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். சூர்யா கிருஷ்ணமூர்த்தியினுடைய முதற் பார்வை, அண்ணா என்கிற ஒரு மாபெரும் தலைவர் மறைந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆன பிறகு அவருடைய வழிவந்த கட்சிகள் தான் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக ஆட்சி செய்கிறாங்க. புதிதாக கட்சி தொடங்கக்கூடியவர்களும் அண்ணாவின் பெயரை சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இணையத்தில் பார்த்தாலும் இன்றைக்கி அண்ணா என்கிற சொல்லும் அவருடைய பொன்மொழியும் மற்றதும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அரசியல் பேசுபொருளாக அண்ணாவினுடைய கொள்கைகள் இப்போ முன்னெடுக்கப்படுறது எதனால்? இல்லை, தமிழ்நாட்டில் நிகழ்ந்த பொலிட்டிக்கல் மேஜிக், அரசியல் அதிசயங்களில் ஒன்று அண்ணா. ஏன்னா திராவிட இயக்கம் மாதிரி, குறிப்பாக திமுக மாதிரியான கட்சிகள் வெகுஜன மக்களினுடைய ஆழ்மன நம்பிக்கைகளை கேள்வி கேட்ட இயக்கம். அது கடவுள் நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கலாம், சாதி சார்ந்த நம்பிக்கையாக இருக்கலாம், சடங்கு முறைகளாக இருக்கலாம், பிற்போக்குத்தனமாக இருக்கலாம், பெண்ணடிமைத்தனமாக இருக்கலாம். சமூகத்தில் எதெல்லாம் ஊறி திளைச்சிருக்கோ, ஒரு 2000 வருஷமோ 3000 வருஷமாக எதையெல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அதை குவெஸ்டின் பண்ண ஒரு மூமெண்ட் தேர்தல் அரசியலுக்குள்ளே வருதுங்கிறதே ஒரு அதிசயம். அப்படி வந்த ஒரு இயக்கத்தை 18 வருஷத்தில் ஆட்சியில் கொண்டு வந்து அமர்த்துவது அப்படிங்கிறது 2வது அதிசயம். அந்த கட்சி 75 ஆண்டுகள் கழித்தும் இன்னைக்கு பொலிட்டிக்கல் பவரில் இருக்குது. எந்த கட்சியும் வெல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சவால் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. டெல்லியை இன்னைக்கும் குவெஸ்டின் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு மதவாத சக்தியாக இருக்கக்கூடிய பிஜேபி இந்தியா முழுக்க திட்டமிடக்கூடிய நாசக்கார வேலைகள் இருக்குல்ல, அந்த நாசகார வேலைகளை அது எங்கே திட்டமிட்டாலும் எங்கே நிகழ்த்தினாலும் எதிர்ப்பதற்கும் தடுப்பதற்கும் துணியக்கூடிய முதல் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் 75 இயர்ஸ் தாண்டி இன்னைக்கும் இருக்குது. அப்படிங்கிற இந்த லெகசி இருக்குல்ல, இது மொத்தமே ஒரு அதிசயங்கள் ஒன்று. நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லதெல்லாம் லிஸ்ட் போட்டிங்கன்னா இதெல்லாம் வரும். அதையெல்லாம் உடைச்சிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு 75 வருஷம் கழித்து இன்றைக்கும் தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் சென்டராக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குன்னா அது அண்ணா அமைச்சு கொடுத்த அடித்தளம். இல்லை, அண்ணா என்பவர் கட்சி எல்லைகளை தாண்டிய ஒரு பெரும் ஆளுமை. தமிழ்நாட்டினுடைய அறிவார்ந்த ஒரு தலைவர்களில் ஒரு தமிழ்நாட்டுடைய அரசியல் திசை வழியை தீர்மானித்த ஒரு பெரும் தலைவர். இன்றைக்கி அவருடைய பிறந்தல் அப்படின்னு வருகிற போது ஹிந்தி சம்பந்தமான விவகாரம், மாநில உரிமை சம்பந்தமான விவகாரம்,
இந்த சுரண்டலுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு அடுத்து ஒரு சுயமரியாதை அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு திமுக நகர்த்துது. அதை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்றது கம்ப்ளீட்லி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்லோகன். அது வந்து ஒரு எய்மிங் ஆர் டார்கெட்டிங் எகெயின்ஸ்ட் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸா? பிஜேபியோடைய ட்ராக் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க ஜீரோவாக இருந்த இடங்கள்லாம் எதை துணை கொண்டு வளர்ந்துருக்காங்கிறத முதல்ல பார்க்கணும். இன்றைக்கி அவங்கள்ட்ட யூனியன் கவர்மெண்ட்டில் அதிகாரம் இருக்குது. பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எதை வேண்டுமானாலும் அவங்களால திணிக்க முடியும். நம்ம விரும்பலனால நம்ம கழுத்தை நெரிச்சு திணிக்க முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க நிரூபிச்சுட்டு வராங்க. காஷ்மீரில் நிரூபிச்சாங்க, வடகிழக்கில் நிரூபிச்சாங்க, டெல்லி சர்வீஸ் ஆக்ட்னு போட்டு அந்த மாநில முதலமைச்சர் இருந்த கொஞ்ச நந்த அதிகாரத்தையும் பறிச்சுட்டு போனாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மாநிலங்களை கட்டுப்படுத்துவது அல்லது அந்த மாநிலங்களை வீழ்த்துவது அப்படிங்கிற வேலையை அவங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுகவை துணைக்கு அழைத்துக் கொள்ளக்கூடிய வேலையும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். நீங்கள் சிவசேனாவாக இருக்கட்டும், அதே போல் பிஜேடியாக இருக்கட்டும், இந்தியா முழுக்க பிஜேபியோடு இணைந்திருந்தவர்கள் அல்லது பிஜேபியை எதிர்க்காமல் அவர்களுக்கு அமைதியான முறையில் ஆதரவு கொடுத்தவர்களை முதலில் காலி செய்தது பிஜேபி தான். அந்த இடத்துல இன்னைக்கு அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் வந்து உட்காந்துருணுங்கிறதுக்கான எல்லா காய் நகரத்திலையும் பிஜேபி செய்யும் பொழுது 2 த்ரெட் இருக்கு பிஜேபி மூலமா. ஒன்று, அவங்க ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வரணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னொன்று, தாங்கிட்ட இருக்கக்கூடிய பார்லிமெண்டரி பவரை வச்சுட்டு தமிழ்நாட்டை வீழ்த்திடணும், கட்டுப்படுத்திடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நிதி நெருக்கடியில் ஆரம்பிச்சு தொழில் நிறுவனங்களை கடத்திட்டு போறது வரைக்கும் எல்லா வேலையும் அதில் நடக்குது. மொழியை திணிக்கிறதுல இருந்து பண்பாட்டை திணிக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் நடக்குது. அதனுடைய உச்சம் தான் ஆளுநரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தது. அதாவது தமிழ்நாடை தமிழகம் அப்படின்னு மாத்தி ட்ரை பண்ணது எதுக்குன்னா, அரசியல் முனையில அரசியல் அதிகாரத்தை கொண்டு ஒரு ஆதிக்கத்துக்கு வர்றாங்க. இரண்டாவது, அதிமுகன்ற ஒரு பெரும் இயக்கத்தை எதிர்க்கட்சி ஸ்பேஸ்ல இருந்து அவங்களை அகற்றிட்டு பிஜேபி அந்த இடத்துக்கு வராது. அதற்கும் தலைகுனிய மாட்டோம்ன்றது என்ன சம்பந்தம்? அந்த இடத்துல பிஜேபிக்கு முன்னாடி தமிழ்நாடு தலைகுனியாது அப்படிங்கறத தான் இன்னைக்கு முன்வைக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நிதி பங்கீடு விவகாரமா இருக்கட்டும், மொழி திணிப்பு விவகாரமா இருக்கட்டும், எஸ்ஐஆர் மூலமா வாக்கு திருடுவதாக இருக்கட்டும், இது எல்லாம் தமிழ்நாட்டினுடைய லெகசியை பறிக்கும். பிரதிநிதித்துவத்துக்காக கடைசி வரைக்கும் போராடிய ஒரு அண்ணா, பாராளுமன்றத்துக்குள்ளே நின்று குரல் கொடுத்தவர் அண்ணா, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற பிரதிநிதிகளை குறைப்பதற்கான முயற்சிகள் எழும் பொழுது அதை விட்டு கொடுத்துட மாட்டோம், உயிர் போற வரைக்குமாவது போராடி தமிழ்நாட்டை காப்பாற்றுவோங்கிற குரல் தான் தலைகுனிய விட மாட்டோம் அப்படிங்கிற குரல். உங்க பார்வை என்ன ஹரிஹர் ராஜா? பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அவருடைய புகழை போற்றுகிற விதமாக இன்னைக்கு அவர் பிறந்த நாளில் அவருடைய புகழை போற்றுவோம். முதல் கருத்து, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு ஸ்லோகனோட திமுகவை பல நல்வழியில் அண்ணா அவர்கள் கொண்டு சென்றார். ஆனால் இன்று அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு திமுகவில் கொஞ்சம் தட்டுப்பாடு. பல இண்டெக்ஸில் திமுக ஆட்சி இன்றைக்கி பெரிய அளவில் பின்னடைவு பெற்றிருக்கு, பல துறைகளில் பின்னடைவு பெற்றிருக்கு. இன்றைக்கி அண்ணாவனுடைய பிறந்த தினம், அதிலும் அரசியல் செய்கிறாரு. நாங்கள் தலைகுனிய தமிழ்நாட்டை விடமாட்டோம் அப்படின்றாங்க. 4.5 ஆண்டு தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வியை வெகுஜன மக்கள் கேட்குறாங்க. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சியையும் அதிமுகவையும் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் பல்வேறு அவங்க மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் என்றெல்லாம் பல இண்டெக்ஸுக்கு கீழே அவங்களை கொண்டு வராங்க. திமுக கடந்த காலங்களில் கூட்டணி விஷயங்களில் என்ன மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கு, திமுக செய்தால் அது சரி, மாற்றுக் கட்சியினர் அது செய்தால் தவறு. இன்னொன்று, 4.5 வருஷம் ஆகுது. இன்றைக்கி எல்லாம் கட்சியிலும் சரி பொதுமக்களும் சரி கேட்கக்கூடியது டேட்டா. டேட்டா என்று கேட்டால் இன்றைக்கி திமுக காட்டுவது டாட்டா. இப்படி ஒரு ஆட்சி நடத்தி கொண்டு மத்திய அரசை குறை சொல்லி, புதிய கட்சிகளை குறை சொல்லி, அடுத்தவர்களை குறை சொல்லி எத்தனை நாளைக்கு இந்த ஆட்சியை நகர்த்தி செல்ல முடியும் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுது. வரக்கூடிய கட்சிகள், பிரதமரோ அமித்ஷா திருநெல்வேலியில் பேசினாலும் மாநில அரசை விமர்சிக்கிறார், புதுசாக கட்சி தொடங்குறவங்க வந்தாலும் மாநில அரசை ஆட்சிக்கு பொறுப்பில் இருக்கிற திமுக விமர்சிக்கிறாங்க, பல முனை அதிமுக விமர்சிக்குது. பல முனைகளில் விமர்சனம் வரும்போது அந்த விமர்சனத்துக்கு அவங்க பதிலடி தந்து தானே ஆகணும். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய நிலைப்பாட்டை அவங்க சொல்லித்தானே ஆகணும். இல்லை, நிலைப்பாடை சொல்வது வேற, ஒரு அஜெண்டா செட் பண்ணுறது. ஒரு நீட் என்ற விஷயம் வரட்டும், அதாவது நீட் என்ற விஷயத்தில் எவ்வளோ பெரிய சாராம்சங்கள் இருக்குது, அது மக்களுக்கு எவ்வளோ பெரிய பயனை தருது என்பதெல்லாம் சொல்லுகிறோம். அதாவது ஒரு பொய்யான நேரட்டிவை தொடர்ந்து சொல்லி தமிழக மக்களை 8 நாளைக்கு நீங்கள் திசை மாற்றி கொண்டு செல்ல போகிறீங்க. இன்றைக்கி எல்லா துறைகளிலும் பின்னடைவு. காரணம், ஒரு ஆட்சி ஒரு நிர்வாகம் எந்த அளவுக்கு செல்லணும் அப்படின்றதெல்லாம் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இந்த கவர்மெண்ட்டை மூவ் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியக்கூறான விஷயமா இருக்கும்னு தெரியல. இன்னொன்று, அதிமுக சரியில்லை, பாரதிய ஜனதா கட்சி சரியில்லை என்பத காரணத்தினால தான் திமுக வர வச்சிருக்காங்க. அவங்க பேச்சுப்படியே வருவோம்.
ஆனால் கடந்த 4 ஆண்டுல ஒரு ரூலிங் பார்ட்டி எதை சொல்லி பேசணும்? நாங்கள் இந்த திட்டங்களை கொடுத்திருக்கோம், எங்கள் ஆட்சியில் இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கோம், எங்களுக்கு மக்கள் மீண்டும் மேண்டேட் கொடுக்கணுன்றதை தாண்டி அதை தாண்டி தான் எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கணும். இவங்க செய்த சாதனையை பற்றியோ இவர்களை பற்றியே பேச மாட்டாங்க. அடுத்தவர்கள் செய்யக்கூடிய செய்கைகளை மட்டுமே பேசிக்கொண்டு ஒரு ஆட்சி நகர்ந்து கொண்டிருக்கு. ஓகே சூர்யா. இல்லை ஆக்சுவலாக சார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேம்பெயினையோ அல்லது அன்றாட வரக்கூடிய அறிக்கைகளையோ பார்க்காம பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா தலைகுனிய வைத்தது யார் அப்படின்னு கேட்டாங்க. தலைகுனிய வைத்தது அதிமுக. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதத்தை 0.07 கொண்டு வந்து கீழே இறக்கி வச்சது அதிமுக. நீங்க கோவிட காரணம் காட்டினா கூட கோவிடுக்கு முந்தைய பொருளாதார ஆண்டிலேயே 3.5% அப்படின்னு குறைஞ்சிருச்சு. அந்த வகையில் இருந்த ஜிடிபியை இன்னைக்கு 11.2%. இந்தியாவில் எந்த மாநிலமும் அடையாத வளர்ச்சி தமிழ்நாட்டில் இதற்கு முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகள்ல, இன்னும் சொல்ல போனா 14 ஆண்டுகள் அடையாத வளர்ச்சியை அடைந்து காட்டியிருக்குது. 11.2% அப்படிங்கிறது அது வந்து தலை குனிந்திருந்த தமிழ்நாட்டை தலை நிமிர்த்திருந்தா தான் சாட்சி. இன்னொன்னு எல்லா செக்டாரும் பின்வாங்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வந்து மேனுஃபேக்சரிங்ல இந்தியாவிலேயே 15% தமிழ்நாட்டில இருந்து வராங்க. இண்டஸ்ட்ரீஸ், நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். உயர்கல்வியினுடைய உச்சத்தை தொட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தான். NIRF ரேங்கிங் எடுத்து பார்த்துட்டோம்னா அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் சாதிக்க முடியாத தமிழ்நாடு சாதிச்சுட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் உமன் பார்ட்டிசிபேஷன் எடுத்துட்டோம்னா 100 பேர் இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரியல் லேபரா பெண்கள் இருக்காங்கன்னா 43 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. சாதிச்சு காட்டுனது இந்த 4 கவர்மெண்ட் தான். நீங்க அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உயர்ந்திருக்கு. எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ்ல 10-12வது இடத்துல இருந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ்ல 1வது இடத்துக்கு மாத்தி காட்டிருக்கோம். 26.1 பில்லியனா இருந்த எக்ஸ்போர்ட்டை வந்து இன்னைக்கு 52.6 பில்லியனா உயர்த்தி காட்டியிருக்கோம். இன்னொன்னு அவங்க சார் சொல்றாங்க அவங்க கூட்டணி வச்சா என்ன, நாங்க கூட்டணி வச்சா ஒரு இதுவானுட்டு. பிஜேபியோடு திமுக கூட்டணி வைத்தது மறுக்கல. அப்படி கூட்டணி வைக்கும் பொழுது காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்தது. அப்படி கூட்டணியில இருக்கும்போது தான் எங்களுடைய எம்பி விடுதலை விரும்பி நிறைந்த நாடாளுமன்ற அவைக்குள்ளேயே பேசினார். மனுஸ்மிருதியை கொடுத்தாம இந்த நாட்டில் சாதியை ஒழிக்க முடியாது, அபாலிஷ் மனுஸ்மிருதி பேசினார். இன்னைக்கு வந்து தமிழ்நாடுங்கிற பேரே இல்லாம ஒரு பட்ஜெட்டை போட்டா இது இன்க்ளூஷன் பட்ஜெட், இன்க்ளூசிவ் பட்ஜெட்னு தம்பிதுரை போய் பேசுற மாதிரி அன்னைக்கு நாங்கள் அடிமையாக இருக்கவில்லை. அந்த என்டிஏ கூட்டணியை எதிர்த்து கேள்வி கேட்டோம், அவங்களுடைய மூலாதார கொள்கையை எதிர்த்து கேள்வி கேட்டோம். எல்லாத்த விட உச்சம் அன்னைக்கு வெளியில வந்துட்டு இனி ஒருபோதும் பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு 2004 சொன்னதை இன்னைக்கு ஏறக்குறைய 22 வருஷம் ஃபாலோ பண்றோம். ஏடிஎம்கே பலமுறை கூட்டணி இல்ல 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 இல்லன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் கூட்டணி வச்சதுதான் ஏடிஎம்கேயோட வரலாறு. அதனால வந்து தமிழ்நாட்டு தலைகுனிய வைத்த ஏடிஎம்கே விட்ட இருந்து மீட்டு இன்னைக்கு தலைநிமிர வச்சிருக்கோம். தொடர்ந்து நோக்கமற்ற திமுக இன்னைக்கு பல்வேறு குளறுபடிகளை செய்து பல்வேறு இண்டெக்ஸ் சொல்கிறாங்க. இன்றைக்கி வெகுஜன மக்களிடையே போய் நம்ம பார்ப்போம், இன்னும் பல கிராமங்களில் இன்றைக்கி இன்னும் பஸ் வசதி இல்லை, இன்னும் சாலை வசதி இல்லை, இன்னும் அடிப்படை பிரச்சனைகள் அங்கங்கே இருந்து கொண்டே தான் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போவோம். இன்றைக்கி காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த அளவு இன்றைக்கி பிரச்சனைக்குரிய விஷயங்களாக இருக்குது. நாங்கள் ஏதோ பொதுவான செய்திகளை சொல்லலை. இன்றைக்கி தினந்தோறும் தமிழ்நாடு பிரேக்கிங் நியூஸை நாளுக்கு நாள் பார்க்குது. அந்த பிரேக்கிங் நியூஸே தமிழ்நாடு இன்றைக்கி பிரேக்கிங் சிச்சுவேஷனில் இருக்குன்றதை காட்டுது. இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு செய்கிறோம், அந்த 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு இன்னும் பல இடங்களில் அதையே பேசி கொண்டிருக்கிறாங்க. புதிய புதிய பேர்களில் திட்டங்களை தொடங்குறாங்க. அந்த திட்டங்கள் பேரளவில் தான் இருக்கே தவிர செயலளவில் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இன்னொன்று, பள்ளியாக இருக்கட்டும், மீனவர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், தனித்தனியாக அவரவருக்கென்று என்ன செய்திருக்கிறார்கள் இந்த அரசாங்க இந்த ஆட்சியாளர்கள் என்பதை இவர்கள் சுட்டி காட்டணும். ஓகே, ஆட்சி என்ன செய்ததுன்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கிறீங்க. நான் பிரியன்ட்ட போகிறேன். நம்ம மறுபடியும் பழைய டிபேட்குள்ளேயே போகலாம். அண்ணாவினுடைய அண்ணா தான் தமிழ்நாட்டை தலைநிமிர செய்தார், அதை தலைகுனிய விடமாட்டோன்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. அதை நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்னு தேர்தலுக்காக செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு அப்படின்னு அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் கருதுகிறாங்க. உங்கள் பார்வையில்? இல்லை, அதாவது அண்ணா தன்னோட தலைவராக பெரியாரை ஏற்றுண்டார். பெரியார் திமுக தொடங்கின 49லேருந்து 67 வரையும் பெரியார் கொஞ்சம் கடுமையாக திமுகவை எதிர்த்தார். ஆனால் அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல அவர் செஞ்ச ஒரு காரியம்னா, இந்த ஆட்சி பெரியாருக்கு நான் காணிக்கையாக்குறேன் தான் அண்ணா திருச்சியில் போய் சொல்லிட்டு வந்தார். ஆக்சுவலாக உங்களுக்கு தான் இந்த ஆட்சி காணிக்கை அப்படின்ற. அது மட்டும் இல்லை, அவர் அண்ணாவோட திமுக தொடங்கின பிறகு பார்த்திங்கன்னா, அவர் திராவிட நாடு அந்த விஷயங்களை கையில் எடுத்த பிறகு 62-63 வாக்கில் விட்ட பிறகு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம். ஸோ அந்த விஷயத்தை அதுதான் இன்றைக்கு வரையும் பேசு பொருளாக இருக்குது. அன்றைக்கி அவர் எழுப்பின அந்த விஷயம் இன்றைக்கி வரையும் பேசு பொருளாக இருக்குது. ஸோ
ஸோ மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் என்ற விஷயம் அது குறிப்பாக அந்த கடந்த 10 ஆண்டுகளில் மாநில அதிகார பறிப்பு ஒரு பறிப்புன்னு பெரிய அளவில் பேசுபொருளாகவே பேசுபொருளாகவே மாறிடுச்சு. அது அண்ணா போட்ட விதை தான் அது ஆக்சுவலாக. அது வந்து மாநில சுயாட்சிக்கான ஒரு விதை, அது அண்ணா போட்டது தான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கை என்ற விஷயத்தை அவர் தான் வந்து சட்டபூர்வமாக்கினார். அது இன்றைக்கு வரையும் எந்த கட்சிகளும் அது தொட முடியாத ஒரு விஷயமா இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலுமே இருமொழி கொள்கை, இன்றைக்கி விஜய் கூட இருமொழி கொள்கை தான் பேசுகிறாரே தவிர அதை மீறி யாரும் பேச முடியாது. இல்லை, இது 67 இல்லை சார், இந்த காலம் வந்து மாறிடுச்சு. நாங்கள் வந்து ஹிந்திக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் கையெழுத்து இயக்கம் நடத்துவோன்னு பிஜேபி வீடு வீடாக போய் கையெழுத்து இயக்கம் நடத்துனாங்களே. இருந்தாலும் இங்கே திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இருக்கிற வரையும் மும்மொழி கொள்கைகள் இங்கே வரதுக்கான வாய்ப்பே இல்லை. இருமொழி கொள்கைகள் தான் இங்கே இருக்கும். தமிழ் ஆங்கிலம் தான் இங்கே இருக்கும். ஹிந்தியோ இல்லை வேறு எந்த மூன்றாவது மொழி என்று சொல்லி வேறு எந்த மொழியை வந்து இங்கே கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணாலோ அதை வந்து திணிக்க முயற்சி பண்ணாலோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு மெட்ராஸ் ஸ்டேட்டுன்றது தமிழ்நாடுன்னு பேர் வச்சவர் எம்ஜிஆர், அண்ணா தான். ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது அதே மாதிரி சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக்கினதும் அண்ணா தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவரோட குறைந்த ஆட்சி காலத்தில் வந்து அவர் ஒரு மைல் ஸ்டோனாக அதை பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அதனால் அந்த 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 லீகசியை வந்து எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வர தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சியில் இருக்குது. கடந்த 55 வருஷங்களாக திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இருக்குது. இப்போ அடுத்து ஆரம்பிக்கிற விஜய் கூட கிட்டத்தட்ட அண்ணாவை தான் ஒரு பேர் சொல்லி வந்துட்டுருக்கார். இன்னொன்று அண்ணா பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம்னா, பெரியார் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தன்னோட கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அதில் கடவுள் மறுப்புன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து திமுகவில் இருக்கிற பல தலைவர்கள் ஏற்றுண்டா கூட அண்ணா வந்து அரசியலுக்கு வந்த பிறகு அதை கொஞ்சம் லகுவாக்கிட்டார், கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டார். அதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணிட்டார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டுட்டார். பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் பெரியாருடைய அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர்த்து எல்லா கொள்கையும் அவர் ஏற்றுக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ இந்த அந்த 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 லகுவாக்கினார் இல்லையா, அந்த விஷயங்கள் வந்து ஒரு வாக்கு வங்கி அரசியலில் மாஸ் மூமெண்ட்டாக வெகுஜன மக்கள் இயக்கமாக ஒன்று மாற்றினார். எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு தேர்தல் அரசியலில் வந்து அதை மாற்றுறாரு. இன்னைக்கு இருக்கிற ஒரு கரண்ட் பாலிடிக்ஸ்க்கு வருவோம். அண்ணாயிசம் போற்றக்கூடிய ஆட்சி அமைப்போம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வைக்கிறார். அந்த இல்லை நான் சொல்கிறதுனா அந்த அண்ணாவோட அந்த கொள்கைகளில் இன்றைக்கும் வந்து ஃபாலோ பண்ணுறது சுவாச கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இல்லை ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பது எல்லாமே வந்து திமுக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சமூக நீதி உட்பட எல்லாமே அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் அண்ணாயிசமும் வந்து இதுலேருந்து ஒன்றும் வேறுபட்டதுன்னு நான் பார்க்கல. ஆக்சுவலாக அண்ணாயிசத்தை வந்து எம்ஜிஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார், இது வந்து கம்யூனிசம் சேர்ந்தது, சோஷியலிசம், கம்யூனிசம், அப்புறம் வந்து காந்தியிசம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக கொடுக்குறேன்னு அவர் சொன்னார். ஆக்சுவலாக அதில் வந்து அவரும் வந்து எல்லா சித்தாந்தங்கள்லையும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உள்ளடக்கியது தான் காஸ்ட்லெஸ் கிளாஸ்லெஸ் சொசைட்டி, ஜாதி பேதமற்ற வர்க்க பேதமற்ற ஒரு சமுதாயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அவர் அப்புறம் வந்து அத்தியாவசிய பொருட்களெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் விற்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னார். ஸோ பல விஷயங்கள் ரைட் டு ரீகால்னு ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து மக்கள் நம்பிக்கை இழக்கும் போது அவங்களை திருப்பி அழைக்கிற உரிமை வேணும்னு எம்ஜிஆர் அண்ணாயிசத்தில் ஒரு பாட்டாக அதை அவர் சொன்னார். ஆனால் சமூக நீதி வந்து ஒரு முக்கியமான விஷயம். அண்ணாயிசத்தில் வந்து சமூக நீதி ஒரு முக்கியமான விஷயம், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் அதுக்கும் வந்து திராவிடியன் பாலிசிக்கும் வந்து பெரிய அளவுக்கு சேஞ்சஸ்லாம் நான் பார்க்கல. ஓகே, அந்த பேரும் அண்ணாயிசம் வச்சிருக்கனால பெரிய அளவுக்கு பார்க்கல. ஆனால் இன்றைக்கி ஆட்சியில் இன்றைக்கி அதன் பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி அவர்கள் அதிலிருந்து எந்த விதத்துலேயும் வந்து நழுவி போனாலோ அதில் வழுவி போனாலோ அவர் பின்னடைவை சந்திப்பார். இருமொழி கொள்கை உட்பட அவர் வந்து கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அதே மாதிரி மாநில சுயாட்சி அதிகாரங்கள் பறிக்கும்போது அவர் எதிர்க்க வேண்டிய நிலையில் இருக்கார். இன்றைக்கி பாஜகவோட ஒரு கூட்டணியில் இருக்கலாம், ஆனால் அந்த இன்றைக்கி வந்து அவர் வந்து குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஏன்னா இன்றைக்கி வந்து கூட்டுறவுத்துறை ஆகட்டும், மீன்வளத்துறை ஆகட்டும், வேறு பல துறைகளில் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கு நிறையா. பல்வேறு வகைகளில் எந்த விதமான ஒரு அரசியல் சட்ட திருத்தமே இல்லாமல் மாநிலங்களோட அதிகாரங்கள் பறிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் இன்றைக்கி இவங்க டிஎம்கே எடுத்திருக்கிற அந்த விஷயங்கள் இருக்குல்ல, தலைகுனிய மாட்டோம்ன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து மத்திய அரசோடைய பல்வேறு திணிப்புகள், அதிகார பறிப்பு இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து தான் தலைகுனிய மாட்டோம்ன்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து கையில் எடுத்திருக்காங்க அவங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து இன்னும் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால அதிமுக ஒருவேளை அண்ணாயிசத்தில் சொல்லியிருக்கிற பெரும்பாலான விஷயங்களை வந்து இன்றைக்கி கண்டுக்காத போகலாம். ஆனால் தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்க முடியாது. ஏன்னால்
நாளைக்கு அவங்களே வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் ஆட்சிக்கு வராங்க வச்சுக்கோங்க, இந்த இருக்கிற அதிகாரத்தெல்லாம் பிடிங்கிட்ட பிறகு அரசாங்கம் என்ன பண்ணும்? ஆக்சுவலாக வரி போடுற அதிகாரம் ஏற்கனவே ஜிஎஸ்டி மூலமாக போயிட்டது, ஸ்டேட் கவர்மெண்ட்டிட்ட ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்கே இருக்கும்போது நிதி அதிகாரமாகட்டும் அல்லது அரசியல் அதிகாரமாகட்டும் இல்லை மொழி போன்ற விஷயங்களில் வந்து திணிக்கிற விஷயங்களாகட்டும் இல்லை தமிழகத்தின் தொன்மை போன்ற விஷயங்களை தலையிடுற விஷயங்களாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து மத்திய அரசு வந்து இங்கே குறுக்கிட்டு உள்ளே வரும்பொழுது நீங்கள் அண்ணாயிசத்தை உண்மையிலே சீரியஸாக ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. அந்த இடத்துல வந்து அண்ணாயிசத்தை நீங்கள் உண்மையாக ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் குரல் கொடுக்கணும். அந்த குரல் கொடுக்கறதுலேருந்து நீங்கள் பின்வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் தமிழர்களுடைய நம்பிக்கை வந்து இழந்துருவீங்க. அதுதான் அடிப்படையான விஷயம். ஸோ திமுகவும் கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி தான். அதனால் அவங்க சரியான நேரத்துக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து இந்த எடுத்திருக்காங்க. ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்கிறது டெல்லிக்கு எதிரான ஒரு அணி திரட்டல். தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கப்படுது, அதற்கு எதிராக ஓரணியில் நின்று தமிழ்நாடு அதை எதிர்க்கிறதுன்னு. அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற இன்னொரு முழக்கம் வந்து தலைகுனிய விட மாட்டோம். இது பொலிட்டிக்கலாக தமிழ்நாட்டில் மக்களிடம் இது ரெசனேட் ஆகுமா? இல்லை, இது வந்து திமுக வந்து தேர்தலை நோக்கி போகும்பொழுது அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா இன்றைக்கி வந்து இது வந்து நடக்க போகிறது மாநில தேர்தல் தானே அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் பெரும்பாலும் எழுப்பலாம். அவங்க இன்றைக்கி எடுத்துருக்கிற அந்த உறுதிமொழிகள் 5 உறுதிமொழிகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுத்த ஒரு உறுதிமொழிகளாக தான் இருக்குது. அது எஸ்ஐஆராக இருக்கட்டும், அல்லது தொகுதி மறுசீரமைப்பாக இருக்கட்டும், அல்லது நெசவாளர் போன்ற விஷயங்கள், நிதி அதிகாரங்கள் போன்ற விஷயங்கள், எல்லாமே 5 விஷயங்கள் பார்த்திங்கன்னா மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அப்போ இன்றைக்கி வந்து மத்திய அரசு எவ்வளவு தூரம் வந்து மாநில அரசை வந்து வஞ்சிக்கிறது அல்லது அதிகாரத்தை பறிக்கிறதுன்ற விஷயங்கள் அதில் அந்த அந்த வாக்குறுதிகள் அந்த உறுதிமொழிகளில் உள்ளடக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது ஓரணியில் திரள்வோன்னு ஒரு விஷயத்தை அவங்க திமுக பண்ணாங்க. அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக. இன்றைக்கி வந்து விஜய் ஒரு மாநாடு நடத்துகிறாரு, இல்லை ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு அப்படின்னா அதுவும் எலெக்ஷன் நோக்கி போகும்போது ஒரு விஷயம். எடப்பாடி இன்றைக்கி பயணம் போகிறாருன்னா அதுவும் எலெக்ஷன் நோக்கி அவர் போகிற ஒரு விஷயம். திமுக ஆட்சியை பற்றின குறைகளை சொல்லிட்டு இருக்கார். இவர்கள் செய்வது என்னென்னா, திமுக செய்வது என்னென்னா, தமிழ்நாடு மத்திய அரசால் வஞ்சிக்கப்படுகிறது, பல விஷயங்களில் வஞ்சிக்கப்படுகிறது. அதை வந்து முக்கியமான ஒரு கோஷமாக வந்து இந்த எலெக்ஷன்ஸில் அவங்க கையில் எடுக்கிறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அந்த திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடைய யூஎஸ்பி, அதோட யூஎஸ்பி முக்கியமான விஷயம் என்னென்னா மோடிக்கு எதிரான ஒரு விஷயங்கள், ஆன்டி பிஜேபி, மத்தியில் இருக்கிற பாஜக அரசை வந்து அகற்ற வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றக்கூடாதுன்றது முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் இவங்க ஒற்றுமையாக இருக்கிறதுனால இவங்க எடுத்திருக்கிற அந்த உறுதிமொழிகள்லாம் பார்க்கும்போது, தேர்தல் நோக்கி போகிறத பார்க்கும்பொழுது இது ஆன்டி பிஜேபின்ற ஒரு விஷயத்தை வந்து சீரியஸாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கையில் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு அவர்கள் செய்திருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி ஓட்டு கேட்பாங்க. அதே மாதிரி அவங்க செய்யாத விஷயங்களையும் எதிர்க்கட்சிகள் சொல்லுவாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த விஷயங்கள் இருக்குல்ல, மத்திய அரசுக்கு எதிராக எடுக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது இன்றைக்கி தமிழ்நாட்டை பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. நிதி போன்ற விஷயங்கள்லாம் 2300 கோடி கொடுக்காத இருக்காங்க. சமக்கிர சிஷியார்னால் சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பில் நிதியை குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீட் விஷயங்கள்லாம் வந்து மசோதா அமைச்சு ஜனாதிபதி ஆஃபீஸில் அது எங்கே இருக்குன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி மாநிலத்தை வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து கண்டுக்காத நீங்கள் சைட்லைன் பண்ணிங்கன்னா அப்போ இங்கே இருக்கிற கட்சி திமுகவோ அதன் கூட்டணி கட்சிகளோ மத்திய அரசை எதிர்த்து வலிமையான குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்குது. அதோடைய ஒரு பகுதியாக தான் இந்த உறுதிமொழிகளை நான் பார்க்குறேன். திரு பாக்கி உங்கள் கோணம். இன்றைய தினம் அறிஞர் அண்ணா அவருடைய பிறந்தநாள் என்கிற போது அநேகமாக இந்த அரங்கத்தில் கூடியுள்ள நம்மில் நான் பேரறிஞர் அண்ணாவை 2 கண்களால் பார்த்திருக்கிறேன். அந்த பேர் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். 1, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஆட்சி மாற்றம் என்பது ஒரு கட்சி போய் இன்னொரு கட்சி வரும், அந்த கட்சி போய் அந்த கட்சி மீது ஏதேனும் அதிருப்தி ஏற்பட்டால் இந்த கட்சி மாறும், எக்ஸ் போனால் ஒய் போனால் எக்ஸ், இந்த நிலைமை தான் இருந்தது. ஆனால் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டிலே பல காலம் விடுதலை பெற்ற காலத்திலிருந்து பல காலம் ஆண்டு கொண்டிருந்த தேசிய கட்சியை நீக்கிவிட்டு மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற மாநில கட்சிகளை உருவாக்கி, அதாவது மாநில கட்சியை ஆட்சி பீடத்தில் அமர்த்தினார். அதுதான் அவருடைய கிரேட்டஸ்ட் சக்சஸ். அவருக்கு பிறகு கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளாக மாநில கட்சி தான் தமிழ்நாட்டை ஆண்டு. இதே வழிமுறையை பிற மாநிலங்களும் பின்பற்ற ஆரம்பித்து விட்டன. ஆந்திர பிரதேசம் ஒரு உதாரணம், தெலுங்கு தேசம் இல்லைன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என்பது போன்ற ஒரு நிலைமை. அண்ணாவை பற்றி நாமெல்லாம் பேசுவதை விட மறைந்த அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னதை நான் இந்த இடத்துல நினைவு கூற விரும்புகிறேன். ஒரே வரியில், தமிழ்நாட்டை பற்றி நான் நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய நண்பர் திராவிட இயக்க ஜாம்பவான் சிஆர் அண்ணாதுரை நினைவுக்கு வருவார். இதை சொல்லிட்டு மாநில உரிமைகளுக்காக அவர் விரிவாக சொல்கிறது, சுருக்கமாக சொல்லிடுறேன். மாநில உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிய அவர் தேசியவாதியாகவும் திகழ்ந்தார்
அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அதாவது மாநில உரிமைகள், மாநில நலன்கள் இதை முன்னெடுத்து தேசிய அளவில் எடுத்துகிட்டு போனார். தேசிய தலைவராகவும் திகழ்ந்தார்னு சீன படையெடுப்பு அதில் அவர் எடுத்த ஸ்டாண்டெல்லாம் பாரி சொல்கிறார். இதுதான் நமக்கு தேவை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி, தம்பி சூர்யா சொன்ன ஒரு கருத்தில் அதிமுக இது வந்து அண்ணாவை பற்றி பேசும்போது அண்ணாவின் லட்சியங்கள், கொள்கை எப்படி இருக்குது, எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு அது ஆளப்போகிறது என்பதெல்லாம் பற்றி விவாதிக்கலாம். அதே சமயத்தில் சொல்லும்போது அதிமுக பாஜகவை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாஜக உறவை முறித்து கொண்டதிலிருந்து 20 ஆண்டுகளுக்கு மேலே அப்படியே இருக்குன்னு சொன்னார். வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் பாஜக மாற்றிக்கொண்டதுன்னு அரசியல் பார்வை வைக்கிறார். கூடா நட்பு என்று சொன்னது எந்த கட்சி, அதே கட்சியோடு உறவு வைத்துக் கொண்டது எந்த கட்சிங்கிறது அரசியல் பார்வையாக நான் வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுறேன். இதில் என்னன்னா, நீங்க காங்கிரஸோட கூட்டு சேர்றதையும் பிஜேபியோட கூட்டு சேர்றதையும் ஒன்னா பாக்குறீங்களா? தேசிய சார், காங்கிரஸை அகற்றிவிட்டு காங்கிரஸுக்கு சொல்லப்பட்ட ஒண்ணு, அவங்களோட உறவு கசந்த நேரத்தில் சொன்ன ஒண்ணு. காங்கிரஸோடு கூட்டு சேர்வதற்கு கொள்கை தடுக்கல அவங்கள. சார், பிஜேபியோ காங்கிரஸோ எந்த தேசிய கட்சியும் ஒரே கேரக்டர் தான், மாறப்போதில்லை. அவங்களுக்கு பலம் இல்லை, அதனால இப்ப வீக்கா இருக்கிறதுனால நம்ம வேற மாதிரி இருக்காங்க, அவ்வளவுதான். பகுஜன் சமாஜ், பிஜேபி, காங்கிரஸ் எல்லாமே தேசிய கட்சி. தேசிய கட்சிக்கெல்லாம் ஒரே பார்வைதான்றீங்க. அதே இந்திய திணிச்சது 60களில் யார் சார்? காங்கிரஸ் கட்சி தானே. ஆகையினால சொல்ல வர, நம்ம மாநில உரிமைகளை பறித்த கட்சி யார்? கல்வியை தேசிய பட்டியல், பொதுப்பட்டியலில் கொண்டு வந்து தேசிய நேர்காலத்து காங்கிரஸ் தான் இப்ப இருக்கிற காங்கிரஸா? ராகுல் காந்தியோட காங்கிரஸும் ஒண்ணும் நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப பலவீனமாக இருப்பதனால நமக்கு அனுசரணையா இருக்கு. பலம் வந்துடுச்சுன்னா வேற மாதிரி ஆகும். அதை நம்ம காலத்துல பேசுறாரு சார். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்திய திணிக்க கூடாதுன்னு பேசுறாரு. நீங்க நீட் விலக்கு வேணும்னு கேட்டா, நீட் விலக்கு மாநிலம் விரும்புனா எடுத்துக்குங்க அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குற இடத்துக்கு போறாங்க. ரிசர்வேஷனுக்கு எதிராக ஒரு காலத்தில் அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு தனியார் துறையில் ரிசர்வேஷன் கொடுக்கணுன்ற அளவுக்கு காங்கிரஸ் பேசுது. நீங்க காங்கிரஸ் வந்து இன்றைக்கு அடைஞ்சிருக்கிற உருமாற்றம் அப்படின்றது வேற ஒண்ணு. ரெண்டும் ஒரு தட்டில் வச்சு பார்க்க முடியுமான்றதா என்னோட கேள்வி. நிச்சயமா ஒரே தட்டு தான் பார்க்கணும். அவங்க பலம் வரும்போது பார்க்கட்டா, நான் ரொம்ப விரிவாக பேசுனா டைவர்ட் ஆகிடும் நம்ம சப்ஜெக்ட். நான் அண்ணா மையமாக வச்சுக்கிட்டு பேசுகிறேன். அண்ணா வந்து தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாரு. நான் என்னோட பார்வை என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு தமிழ் விஜய் கட்சியோ, இப்போது விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிகவோ, வேறு எந்த கட்சியும் ஆட்சிக்கு வந்தாலும், நான் இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன், மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும், பாஜகவே தமிழகத்தை ஆண்டாலும், அண்ணா வகுத்த பாதையிலிருந்து மீற முடியாது, அதிலிருந்து விலக முடியாது. அண்ணா வகுத்த பாதையிலிருந்து மீறுவதற்காக தமிழ்நாட்டில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, 4 மாதத்துக்கு முன்னாடி மக்கள்கிட்ட ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்தினாங்க. சார், நீங்க ஹிந்தி படிக்க விரும்புறாங்க, மக்களை நீங்க வந்து இருமொழி கொள்கைன்னு தடுக்கிறீங்க, தமிழ்நாடு மாறி விட்டது, அண்ணா காலம் இல்லை இது, நாங்க வீடு வீடா போய் 1 கோடி கையெழுத்து வாங்கணும், பிஜேபி வீடு வீடா போய் வாங்கினாங்க சார். அவங்க அண்ணாவை பின்பற்றுவாங்கன்னு சொல்றீங்க. வரவேற்க, இது ஏற்கனவே சொன்னீங்க குணா, கரெக்டு. அதனால தான் அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க. சிம்பிள். மாநில உரிமைகளை பறிப்போம், வரமாட்டாங்க. இந்திய திணிப்போம், வரமாட்டாங்க. இந்திய திணிக்க மாட்டோம், அப்போ வருவாங்க. மாநிலங்களுக்கு உரிய குரல் கொடுப்போம், வருவாங்க. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். தலைகுனியை விட மாட்டோம் சொன்னார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் மனவார பாராட்டுகிறேன். நல்ல உறுதிமொழி. ஆனால் செய்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்தி சொல்லுங்கள். மதுவிலக்கினால் நிதி தட்டுப்பாடு ஏற்படும் என்று அதிகாரிகளும் வல்லுநர்களும் சொன்னபோது அறிஞர் அண்ணா சட்டப்பேரவையில் ஒரு 2 கருத்து சொன்னார். நான் மத்திய அரசிடம் கையேந்த மாட்டேன், இருக்கிற நிதியை எப்படி புத்திசாலித்தனமாக பயன்படுத்தணுமோ அதை செயல்படுத்துவேன். இன்னொரு கருத்து சொன்னார், அதாவது குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெயை போல அதனால் கிடைக்கிற நிதி, அதை மதுவிலக்கு அமல் தளர்த்துவதால் கிடைக்கிற நிதி அப்படின்லாம் சொன்னார். மதுவிலக்கு விஷயத்தில் ஒரு உறுதியாக இருந்தார். திராவிட இயக்கங்கள் அப்படி இருக்கா? அதுதான் என்னுடைய கேள்வி. ஆக அண்ணாவினுடைய எல்லா கோட்பாடுகளிலும் முக்கியமான கோட்பாடுகளில் விலகிவிட்டோமோ என்கிற கவலையை நான் பதிவு செய்கிறேன். தலைகுனிஞ்சிட்டீங்கன்னு சொல்லலை, தலைகுனியை விடாது, தமிழகத்தை தலைகுனியும்படி செய்து விடாதீர்கள் அப்படின்னு நான் இறைஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அண்ணாவை பின்பற்றுங்கள் வலியுறுத்தி சொல்கிறேன், அது எந்த கட்சியாக இருந்தாலும். ஓகே, சமத், சட்டமன்ற உறுப்பினர் சமதோட கோணத்தை கேட்கலாம். டெல்லிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை செல்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை இன்று தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு, முன்பெல்லாம் அண்ணா நினைவிடத்தில் ஒரு சபதம் ஏற்பாங்க, உறுதிமொழி ஏற்பாங்க.
இன்னைக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு இருக்கிற இடத்துலையும் திமுக உங்கள் கூட்டணி சார்பில் ஒரு உறுதிமொழி ஏற்பு, டெல்லியிடம் தலைகுனிய விடமாட்டோம் தமிழ்நாட்டை அப்படின்னு உறுதிமொழி ஏற்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்குறோம். தமிழ்நாட்டை நீங்கள் டெல்லிகிட்ட தலைகுனிய விட வேண்டாம், 4.5 வருஷமாக தலைகுனிந்து போயிட்டதுன்னு ஒரு கோணத்தை திரு ஹரிஹர் ராஜா சொல்கிறாரு. உங்கள் பார்வை இதில் என்ன? தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய பார்வை, திராவிட இயக்கத்தினுடைய செயல்பாடுகள், இந்தியாவை பற்றி ஒரு புரிந்து கொண்ட ஒரு பேரியக்கம் திராவிட இயக்கம். தந்தை பெரியார் ஆனாலும் சரி, அதை தொடர்ந்து வந்த பேரறிஞர் அண்ணாவானாலும் சரி, இந்தியா என்கின்ற இந்த தேசம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, யார் யாரெல்லாம் இதை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், இந்த நாட்டினுடைய வளங்கள் மற்ற சாதாரண சாமானிய அடித்தட்டு மக்களுக்கு போகாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய சக்திகள் எது, இதையெல்லாம் ரொம்ப கூர்மையாக பார்த்த ஒரு இயக்கம் ஒன்று இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட இயக்கம்தான். அது தந்தை பெரியார் தொடங்கி அது தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டினுடைய அரசியல் முகத்தையே மாற்றி அமைத்து இவர்களை ஒரு தெளிவாக எதிர்கொண்ட ஒரு தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர் முன்வைத்த, இங்கே முன்ன பேசிய ஆளுமைகள் சொன்னது மாதிரி, அது இந்தி திணிப்பாகட்டும், இருமொழி கொள்கையாகட்டும், மிக குறிப்பாக சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்கின்ற ஒரு நாடகத்தை அப்போவே அவர் திக மேடைகளில், திராவிடர் கழக மேடைகளில் கொண்டு போடுறாரு. அது பேஷ்வா மன்னர்கள் எப்படி சூத்திரர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்றத சொல்லி, சூத்திரரை நாங்கள் சத்திரியராக உயர்த்ததுக்கு குள்ளகப்பட்டர் என்னவா செஞ்சார்னு குள்ளகப்பட்டராக நம்முடைய அண்ணா அவர்களே நடித்து, சாதாரண கணேசனாக இருந்தவர் அந்த நாடகத்தில் நடித்த பிறகு தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனாகவே நமக்கு அறியப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்தியா எப்படி இருக்குன்றத ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு தலைவராக அண்ணாவை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு கோரிக்கைகளை மிக தெளிவாக முன்வைத்து, அதாவது திராவிட நாடு கேட்டார் ஒரு நேரத்தில், திராவிட நாடு கோரிக்கையை நாங்கள் கைவிடுறோம், ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது, அதை நாங்கள் கைவிடலை அப்படின்றத ரொம்ப தெளிவாக அண்ணா சொன்னதும், அதை தொடர்ந்து வந்த கலைஞர் அவர்கள் ஒரு 50 முழக்கத்தை முன்வைத்து அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்த தீர்வு, இதெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான முன்னெடுப்புகள். அப்போ ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட, இதுதான் முக்கியமானதுன்னு கருதுனேன் நான். அப்போ இது யார் இந்தியாவை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருப்பது, சாதாரண மக்களுக்கு சென்றடையாமல் தடுப்பது எதுன்றதை கண்டறிந்து அவர்கள் அண்ணா துவக்கிய அந்த பணிகள் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இன்றைக்கு அந்த பணிகளுடைய தொடர்ச்சியால் தான் தமிழ்நாடு இன்றைக்கி வளர்ந்துருக்கு. தமிழ்நாடு பின்னடைவை சந்திச்சிருக்குன்றதெல்லாம் காமாலை கண்ணு, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். இன்றைக்கு எந்த மாநிலத்தில் இதை விட சிறந்த ஒரு மாற்றங்கள் இருக்குது, ஒரு மாதிரி காட்டுங்க. குஜராத் மாடல்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஏமாற்றிட்டு இருந்தாங்களே, குஜராத்தில் இது மாதிரியான மருத்துவ கட்டமைப்பு இருக்கா, இது போன்ற சாலை வசதிகள் இருக்கா, இது போன்ற கல்வி கட்டமைப்பு இருக்கா? அப்போ இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி மாநிலம் என்று சொன்னால் அது இன்றைக்கு தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா துறைகளிலும் இன்றைக்கு முன்னோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான அடித்தளம் என்பது அண்ணாவுடைய அரசியல் பார்வைதான். அதனால தான் இன்றைக்கும் அண்ணாவை தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு நிலையில் தமிழ்நாடு இருக்குதுன்றது ஒன்று. இரண்டாவதாக, தலைகுனிய விட மாட்டோம் என்று நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு முழக்கங்களை முன்வைத்து 68,000 வாக்குச்சாவடிகளில் இன்றைக்கு உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிகழ்வு என்பது மிக முக்கியமானது. இதை அரசியல் ஆதாயத்துக்காக, பதவிக்காக என்பவர்களால் இதை புரிந்து கொள்ளவே முடியாது. இது அடுத்த தலைமுறையை, தமிழ்நாட்டை பாதுகாக்குவதற்கான ஒரு முழக்கமாக நான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு கல்வியையே முற்றாக ஒழித்து கட்டுவதற்கான ஒரு திட்டமிடுதல் தான் இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது. இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புக்கெல்லாம் பொது தேர்வை வைத்து பிள்ளைகளை படிக்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு நிலைகள் உருவாகின்றது. அடுத்து மும்மொழி கொள்கையை கொண்டு திணித்து அதன் மூலம் பிள்ளைகள் டிராப் அவுட் ஆகக்கூடிய, இடைநிற்றல் ஆகக்கூடிய ஒரு நிலைகள்லாம் வந்துடும்ன்றது. அதுக்கு தர வேண்டிய நிதியை இன்றைக்கு தடுத்து வைத்து அதன் மூலமாக இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு செய்யக்கூடிய வேலைகளானாலும் சரி, இன்றைக்கு தொகுதி மறுவரையானாலும் சரி, இன்றைக்கு இந்த வாக்கு திருட்டானாலும் சரி, இது எல்லாமே மிக பயங்கரமான செயல்பாடுகளில் இன்றைக்கு பாஜக இறங்கி இருக்கும் போது இந்த நேரத்தில் நாங்கள் கைவிட மாட்டோம். அதில் குலத்தொழில், குலக்கல்வி திட்டம் ராஜகோபாலாச்சாரியார் கொண்டு வந்தார்னு சொல்லிட்டு பேசுகிறோமே,
அந்த ராஜகோபாலாச்சாரியாருடைய ஒரு மறு உருவாக இப்போ என்ன செய்கிறாங்க, குல தொழிலை பாதுகாப்பதற்காக வேண்டி விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த திட்டத்தில் வந்து 18 வயது பூர்த்தி ஆகியிருந்தாலே போதும், அந்த மாணவனுக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 18 வயசில் கல்லூரிக்கு போவோம், அவனுக்கு வந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் கடன் கொடுத்து அப்பா தொழிலை பாட்டன் தொழிலை செய்வதற்காக வேண்டி நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது தமிழ்நாடு அரசு அதை நிராகரிக்குது. இது புரிதல், இது வந்து வேற மாநிலத்துக்கு இது புரியவே புரியாது. நம்முடைய திராவிட இயக்கம் ஆளக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை சேர்ந்த அதை பற்றி தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இது எவ்வளவு மோசமானது, அடுத்த தலைமுறையை குலத்தொழில் கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு பாரதூரமான ஒரு செயல்பாடு அதை புரிந்து கொண்டு இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம். அதே நேரத்தில் கைவினைஞர்களுக்கான நாங்கள் உதவி செய்கிறோம். அது எத்தனை வயசுல இருந்தா 35 வயசை கடந்த கைவினைஞர்களுக்கு கலைஞர் கைவினை திட்டத்தை மூலமாக நாங்கள் உதவி செய்வோம்னு சொல்லி ஒரு பார்வையை முன்வைத்து அதுக்கு ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார் பாருங்க. இது வந்து இதுதான் முக்கியமானது. இது எடப்பாடிக்கிட்ட இருக்கா, இது விஜய் கிட்ட இருக்கா? இந்த கேள்வி தான் நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். இதெல்லாம் அதாவது வந்து முன்ன இருந்த பாஜக இன்று இல்லை. முன்னு வந்து இந்த அளவுக்கு கொடூரமான கோர பற்களை அவர்கள் காட்டி கொடூரத்தை விளைவிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். அது அல்லது ஒரு கூட்டணி ஆட்சி கீழே இருந்தாங்க. இன்றைக்கு முழுமையாக இன்றைக்கு கூட்டணி ஆட்சி அளவுக்கு வந்து சிறுபான்மை அரசாக இருந்தால் கூட கொடூரமான ஒரு அரசாக இன்றைக்கு பாஜக திகழ்கிறது. முன்ன இருந்த காங்கிரஸ் இன்றைக்கு இல்லை. பத்திரிகையாளர் பாக்கி சொன்னாங்க ரெண்டும் ஒன்று தான். இல்லை, முன்ன இருந்த காங்கிரஸ் இன்று இல்லை. இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் தமிழ்நாட்டினுடைய பாதையை தேர்ந்தெடுத்து சமூக நீதி பாதையில் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி தலைமையிலான இன்றைக்கு ராகுல் காந்தி முன்னெடுக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கும்போது தெரிகிறது. ஆக அந்த பழைய காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் இல்லை. இன்றைக்கு பழைய பிஜேபியாக பலகீனமாக இருந்த நிலையில் இன்றைக்கு இவர்கள் இல்லை. ஆக இது ரெண்டையுமே ஒத்து பார்த்து மிக மோசமான இந்தியாவை மீண்டும் ஒரு 2000 வருஷத்துக்கு பின்னால் கொண்டு போய் ஒரு வர்ணாசிரம தேசமாக இதை மாற்றுவதற்காக திட்டமிடக்கூடிய இவர்களுக்கு எதிராக நாம் தலைகுனிய விடமாட்டோம். வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வோம். இந்த நாட்டினுடைய பலன்கள், சுதந்திரத்தினுடைய பலன்கள் எல்லா மக்களுக்கும் சென்று அடைவதற்கு என்னவெல்லாம் வழிவகைகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் நாங்கள் தொடர்ந்து செய்வோம்னு எடுக்கக்கூடிய அந்த உறுதிமொழி என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஒரு பாக்கி இது தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய முழக்கம் அப்படின்ற ஒரு கோணத்தை சமது முன்வைக்கிறார். இது தேர்தலுக்கானது அப்படின்றத தாண்டி ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார். இல்லை சார், நான் அவர் சொன்னதில் வந்து ஒரு பகுதி 50% கரெக்டு. அதே சமயத்தில் ஒரு கருத்தை நான் சொல்ல வரேன். நண்பர் அப்துல் சமத் அவர்கள் சொன்னதில் ஒரு கருத்தை உடன்படுகிறேன். பலவீனமாக இருந்த போது பிஜேபி எப்படி இருந்தது, வலுப்பெற்ற போது எப்படி இருக்குதுன்னு டிஃபரன்ஸ் சொன்னார். இதே தான் நான் சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சி பலமாக இருந்தபோது எப்படி இருந்தது, பலவீனமாக இப்போது இருக்கிறதுனால எப்படி இருக்குது. சரி, அப்படியே அவங்க சமூக நீதி எல்லாத்தையும் கரெக்டு அப்படின்னு சொன்னால் தேஜஸ்வி யாதவ் எந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு இடம் கொடுப்பார் பீகார் தேர்தலில் அப்படிலாம் கேள்விகள் எழும்போம். பிற மாநில கட்சிகள் ஆம் ஆத்மியோ தேஜஸ்வி ஆர்ஜேடியோ மம்தா பானர்ஜியுடைய டிஎம்சியோ வேறு எந்த கட்சியோ காங்கிரஸுக்கு ஏன் அகாமடேட் பண்ண மாட்டேன்றாங்க. கூடிய கணிசமான இடங்களை ஒதுக்க தயங்குறாங்க. பயம். காரணம், அவங்க வலுப்பெற்றால் காங்கிரஸுக்கும் இதே பின்றைய பிஜேபி மனநிலை தான் வரும். அதுதான் மறைமுகமாக நண்பர் அப்துல் சமத் சொல்கிறார். அவருக்கு நன்றி. முக்கியமாக காங்கிரஸையும் பிஜேபியும் ஒன்றுபடுத்தி பார்க்குற போக்கு இருக்கு இல்லையா? சிலவோர் வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளில் தமிழ்நாட்டு பிரச்சனைகளில் கர்நாடகா காங்கிரஸும் கர்நாடகா பிஜேபியும் ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹிந்தியை திணிக்கிறது கூட காங்கிரஸும் சொல்லலாம். ஆனால் அடிப்படையான ஒரு வேறுபாடு காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இருக்குது. பிளவுவாத அரசியலை என்றைக்கும் காங்கிரஸ் பண்ணாது, மத ரீதியான அரசியலை என்றைக்கும் காங்கிரஸ் பண்ணாது. அதனால் காங்கிரஸையும் பிஜேபியும் தயவுசெய்து ஒப்பிடாதீங்க. ரெண்டுத்துக்கும் கால தூரம் ரொம்ப தூரம் இருக்கிறது. நம்ம இந்த முழக்கத்துக்கு வந்துடுவோம். இன்றைய நடப்பு அரசியலில் டெல்லிக்கு போகிறாரு, கூட்டணி கணக்குகள் முடிவாகிற ஒன்று. அப்போ அந்த கூட்டணி கணக்கு முடிஞ்சு அவங்க களத்துக்கு வருகிற போது பொலிட்டிக்கலாக அவங்களை எதிர்கொள்கிறதுக்கான ஸ்லோகனா இது நிச்சயமாக. அதாவது இப்போது அண்ணாவோட பேரை வந்து இப்போ விஜய் பயன்படுத்துகிறாருல்ல, விஜய் வந்து அண்ணாவோட பேரையும் பயன்படுத்துகிறார், எம்ஜிஆரோட பேரையும் பயன்படுத்துகிறார். அது அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு ரிவைவலை கொடுத்துருக்கு ஏடிஎம்கேக்கு. ஏன்னா அவங்களே வந்து இப்போது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட நிறுத்தின்றவங்க இப்போ அண்ணா பேரை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா விஜய் எம்ஜிஆர் அண்ணாவை கையில் எடுத்துக்கார். திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க என்றைக்குமே அண்ணாவை பேசிகிட்டு இருக்காங்க, பெரியாரை பேசிகிட்டு இருக்காங்க, எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அண்ணாவை கையில் எடுத்த உடனே இவர்களுக்கு வந்து அண்ணாவை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. அவர் அண்ணாவை மட்டும் கையில் எடுக்கல, எம்ஜிஆரையும் கையில் எடுத்துட்டார். ஸோ அவங்களுக்கு பொலிட்டிக்கல் நெசசிட்டி. அதனால் திரும்பி வந்தவருக்கு அண்ணாவை பற்றி பேச வேண்டிய கட்டாயம், அண்ணா எஸ்தை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் எடப்பாடி அவர்களுக்கு வந்திருக்கு. நல்ல விஷயம் இது. ஆக்சுவலாக இது நல்ல விஷயமாக நான் வரவேற்கிறேன். இந்த ஒரு சேஞ்சை நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து பேசணும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால்
அண்ணா சொன்ன பல விஷயங்கள், இருமொழிக் கொள்கை உட்பட எல்லா விஷயங்களும் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இன்னும் தீவிரமாக வலியுறுத்த வேண்டிய கட்டாயத்தில் வந்து இது இருக்குது, அதிமுக இருக்குது. அதிமுக வந்து இப்போது நீட் ஒழிப்பில் வந்து ஜனாதிபதி அந்த நிறைவேற்றப்பட்ட மசோதா ஜனாதிபதி ஆஃபீஸில் எங்கே இருக்குன்னு தெரியாது. இன்றைக்கி பாஜகவோட நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, நீங்கள் போராடி அதை வந்து பெற்றுத்தரலாம் இல்லையா? நீங்கள் நீட் ஒழிப்பு போன்ற விஷயங்களை பாஜக ஒரு கண்டிஷனாகவே போடலாமே. இந்திக்காக தானே அந்த கல்வி நிதியை தர மாட்டாங்க. அதான் சொல்கிறேன், நிதி கல்வி நிதி 2300 கோடி தரலாம், அதை போராடி பெற்று தரலாம் இல்லையா? ஸோ மாநிலங்கள் அதிகாரத்தை பிடுங்கும்போது நீங்கள் உள்ளே வரலாம் இல்லையா? கீழடி அறிக்கையை வந்து பின்னாடி வந்து அதை வந்து தொன்மையை மறைக்கிற விஷயங்களை மத்திய அரசு பண்ணும்போது எஃபெக்டிவாக குரல் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா கையில் வந்து கூட்டுறவுத்துறை போன போது போயிருக்கிற நிலையில் அதிகாரங்கள்லாம் பறிக்கப்படுது, மீன்வளத்துறையில் அதிகாரங்கள்லாம் பறிக்கப்படுது, பல்வேறு துறைகள் அதிகாரங்கள் பறிக்கப்படுது. இதெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து இப்போது அதிமுக இருக்குது. ஆனால் அதை வந்து செய்யணும் அவங்க. அல்லாட்டி வந்து அடுத்த கட்டமாக வந்து விஜய் வந்து அண்ணாவை இப்போ அண்ணா விஜய் என்ன சொல்கிறார், மக்களிடம் மக்களிடம் கற்றுக்கொள்ள அண்ணா சொல்கிறத வந்து சொல்கிறார். ஒவ்வொரு கூட்டத்திலும் இனிமேல் சொல்லுவார். அவர் அண்ணாவை வந்து க்ளோரிஃபை பண்ணிகிட்டே இருப்பார். அவர் பண்ண நீங்கள் வந்து மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பின்னாடி போயிடுவீங்க, அவ்வளோதான். எடப்பாடி பின்னாடி போயிடுவார். அப்படியா சார்? அதாவது அறிஞர் அண்ணாவை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி திமுகவாக இருக்கட்டும், புதிதாக சனிக்கிழமை கட்சி அண்ணன் தாவேக்காவாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி அண்ணாவை வைத்துக்கொண்டு ஒரு அண்ணாயிசம் பேசிக்கொண்டு, இதனால் அண்ணாவின் புகழை நீங்கள் பாதுகாக்கிறீங்களா? தமிழ்நாடுனுடைய ஸ்டைலை தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாவினுடைய புகழையும் அண்ணா சொன்ன சொல்லையும் பேசுகிறாங்களா இவங்கெல்லாம்? அண்ணா என்கிற பேச்சை தாவேக்கா எடுத்து தொடர்ந்து 2 நாளாக பேசுகிறத பார்த்துட்டு 3ஆவது நாள் நம்ம முதலமைச்சர் இன்றைக்கி ஒரு அண்ணா பிறந்தநாள் அன்று, போன வருஷம் இந்த மாதிரி நடந்துச்சா? போன வருஷம் இதே போன்ற ஒரு சூழலை ஏற்றாங்களா? தேர்தல் ஒரு நோக்கம், அண்ணன் விஜய் அவர்கள் அண்ணாவை கையில் எடுத்தது ஒரு பயம், அதிமுக அண்ணாவை பற்றி பேசுவது ஒரு பயம். அண்ணா என்கிற ஒரு நபர் இல்லை என்றால் திமுக என்ன என்று போயிருக்கும். பிரியன் சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட்டே ஏடிஎம்கே அண்ணாவை பேசுறதுக்கு விஜய் பேசுறதுனால வர நெருக்கடி தான் காரணம்ன்றார். அதாவது அண்ணா என்பது விஜய் அண்ணன் தான் இவங்க கிட்ட இருந்து எடுத்து பேசிட்டு இருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்களை அதிமுகவிடமிருந்து அண்ணா அவர்களை திமுகவிடம் எடுத்து பேசிட்டு இருக்கிறாரு. தனி அஜெண்டா என்ன? ஒரு ஆர்டிஃபிஷியல் அரசியலை அண்ணன் விஜய் அவர்கள் கையில் எடுத்து போயிட்டு இருக்கிறார். இன்னைக்கு தொடர்ந்து ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா அவர்கள் பேசியதை பேசுவாரா? நான் வரலாறு திரும்புகிறது, அண்ணா அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளோ பாடுபட்டு இந்த ஆட்சியை கொண்டு வந்திருப்பாரு, ஐயா எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளோ படிப்பனைகளை பெற்று வந்திருப்பாரு. வந்த 3 ஆண்டுகளில் நான் நேரடியாக முதலமைச்சர் ஒருவன் இந்த 2 தரவுகளை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு ஊரெல்லாம் போறாரு. சனிக்கிழமை மாத்திரம் அரசியல் செய்வதை நீங்கள் இழக்கிறீங்களா? இன்னும் கடந்த காலங்களில் அவர் இன்னைக்கு சினிமா துறையிலிருந்து எந்த அளவு உச்சத்தில் அவர் கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கோம். அந்த காலங்களில் மக்களை எதுவுமே கவனிக்காமல் எதுவுமே செய்யாமல் இன்னைக்கு அண்ணாவை எடுத்துக்கொண்டு எம்ஜிஆரை எடுத்துக்கொண்டு வந்து நீ நேரடியாக முதலமைச்சரிடம் சொன்னா அது எப்படி சாத்தியம்? அதே போன்றுதான் திமுகவும் இன்னைக்கு எதை செய்ய வேண்டும், என்ன ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணணும், ஒரு டீம் மாதிரி வச்சிருக்காங்க. அந்தந்த நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தை கட்டடித்து விடுறது. மக்களிடையே பெரிய அதிருப்தி இருக்குது. இன்னைக்கு நீதிமன்றமாக இருக்கட்டும், மக்கள் மன்றமாக இருக்கட்டும், தொடர்ந்து திமுகவை கேள்வி கேட்கிறா இல்லையா? இன்னைக்கு பிரச்சனை எங்குமே இல்லையா? மக்கள் கேள்வியே கேட்கலையா? இன்னைக்கு எல்லாமே அப்படியே சொர்க்க பூமியா இருக்கா தமிழ்நாடு? பிரதர்லாம் பாத்தீங்கன்னா ஜிடிபி பத்தி அவ்வளவு சொல்றாரு, இண்டெக்ஸ் பத்தி சொல்றாரு, டேட்டா சொல்றாரு. இல்ல அதுல டிஸ்பியூட் இருக்கா? அவர் சொல்றது இல்ல டிஸ்பியூட் இல்ல. ஃபேக்ட்ஸ் நீங்க அது ஃபேக்ட்டா இல்ல அதுல இருந்து இல்ல நான் அவர் சொல்வதை நான் மதிக்கிறேன். அதுல ஃபேக்ட்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு அடிப்படையில் இன்னைக்கு வெகுஜன மக்களிடையே இந்த ஆட்சி மீது வெறுப்பு இருக்கா இல்லையா? அந்த பேச்சுக்கு வருவோம். இன்னைக்கு திமுக ஆட்சி கல்வித்துறையில் இதை சாதிச்சிருக்கு, நெசவாளத்துறையில் சாதிச்சிருக்கு, விவசாயத்துறையில் சாதிச்சிருக்கு இவ்வளவு சொல்றாங்க. ஆனாலும் பிரச்சனைகள் இன்றளவு இருந்தா இருக்கு தமிழ்நாட்டில். இதை பற்றி பேசினால் இவர்கள் கண்ட விஷயங்களை கட்டெழுத்து விட்டு அதை திசை மாற்றக்கூடிய வேலையை தான் திமுக நீ தொடர்ந்து பண்ணுது. இல்லை 2-3 விஷயம். முதல்ல வந்து அண்ணாயிசம்னு சொல்லிட்டு புதுசாக இது பண்ணுறாங்க, அதுபடி நடக்கலை அப்படிங்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் அண்ணாயிசம்னு சொன்னது கிடையாது. அண்ணா வழங்கிய திராவிட தத்துவத்தை நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அண்ணாயிசம்னு எம்ஜிஆர் சொன்னார், அதுக்கு விளக்கம் கேட்டப்ப பல ஆண்டுகள் சொல்லாமல் கடைசியாக அந்த இசம் இந்த இசம் எல்லாம் சேர்ந்தது தான் அண்ணாயிசம்னு ஒரு கலவையான ரெஸ்பான்ஸை கொடுத்தார். இன்னொன்று, திடீர்னு விஜய் பேசுனதுனால தான் அண்ணாவை திமுக கையில் எடுக்குது அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து அபத்தத்தோட உச்சம். திமுகவினுடைய முப்பெரும் விழா அப்படிங்கிறது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் மிகப்பெரிய மாநாடு கூட்டி எந்த நாளை கொண்டாடுறோங்கிறது தெரியுமா? எந்த பேரில் விருது கொடுக்குறோங்கிறது தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் திமுக இளைஞரணி சார்பாக மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை ஒப்புதல் போட்டியை வந்து கிட்டத்தட்ட அண்ணா நூற்றாண்டிலிருந்து கடந்த ஆண்டு வரைக்கும் நடத்திட்டு இருந்த வரலாறு திமுக இளைஞரணிக்கு உண்டு. அண்ணாவை நாங்கள் கொண்டாடிய அளவுக்கு வேற எந்த கட்சி இந்த நாட்டில் கொண்டாடுனுச்சு? வெறும் நேம் சேக் கொண்டாடினது மட்டும் கிடையாது. இன்னைக்கு அண்ணாவை வந்து அடிப்படையிலிருந்து சிதைக்கக்கூடிய வேலையை பிஜேபி செய்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அதுக்கு ஒத்துவுது, துணை போகுது. உதாரணம் பார்ப்போம். திராவிடம்ங்கிறது அண்ணா காயின் பண்ண வார்த்தை, காயின் பண்ண அரசியல், அதாவது அது ஒரு பெரிய மாஸ் பாலிடிக்ஸ் அவர் தான் மாத்துறாரு.
திராவிட தத்துவம் காலாவதியானது அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லைன்னு ஆளுநர் பேசும்போது அதை எதிர்த்து வீதிக்கு வந்து போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்த்து கண்டித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். என்ன அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கெல்லாம் புராணம் படிக்கணும், திராவிடம்னா என்னங்கிறது எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீங்க அறிஞர்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னாரு. அதுதான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய அந்த அவருடைய ஸ்டாண்டே அதுவாக தான் இருந்திருக்கு. சரி, இது ஒரு பக்கம். தமிழ்நாடுங்கிற நேம தமிழகம்னு மாற்றும் போது திமுக மட்டும்தான் எதிர்த்து குரல் கொடுத்துச்சு. இந்திய வரலாற்றிலேயே ஒரு ஆளுநருடைய கையெழுத்தே இல்லாம 10 மசோதாவை சட்டமாக்கக்கூடிய இடத்திற்கு நீதிமன்றம் வரைக்கும் போராடி இன்னைக்கு நம்ம தீர்ப்பு பெற்றுட்டு வந்தா, அதை 2வது முறை ரீபாஸ் பண்ண அசம்பிளில அப்படி ரீபாஸ் பண்றதுக்கான அதிகாரமே சட்டமன்றத்துக்கு இல்லைன்னு உள்ளேயே பேசிட்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்ற கண்ணியத்தை ஆளுநர் காலடியில் கொண்டு போய் போட்டு வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அண்ணாவுக்கு நேரடியா களங்கம் கற்பிச்சவங்க. உதாரணத்துக்கு இவர் என்ன சொல்றாரு, மும்மொழி கொள்கை பத்தி விவாதம் வரும்பொழுது 2019ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்விட் போடுறாரு. ஆப்ஷனல் லாங்குவேஜா தமிழையும் மும்மொழி கொள்கையில இணைச்சிக்கங்கன்னு பிரதமரை அட்டாக் பண்ணி ட்விட் போடுறாரு. அதனுடைய சீரியஸ்னஸ் என்னங்கிறத சுட்டி காட்டி எதிர்ப்பு எழுந்த உடனே அந்த ட்விட்டை டெலீட் பண்றாரு. அடுத்த நாள் என்ன சொல்றாரு, மாஃபாய் பாண்டியராஜன் அன்னைக்கு தமிழ்வளர்ச்சித்துறை அமைச்சர், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து மிஸ் இன்டர்பிரேட் பண்ணிக்கிறீங்க, மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு தவறாக புரிந்து கொள்கிறது, அது ரொம்ப நல்லது, ஒரே பாரதம் உன்னத பாரதம்ங்கிற பேர்ல நாங்க பல மாநிலங்களோட MOU போட்டிருக்கோம், அதனால இதை நம்ம அமல்படுத்துறது தான் சரி அப்படிங்கிறார். கீழடி நாகரிகத்தை பாரத நாகரிகம், திராவிட நாகரிகம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிராக பேசினார். அதே மஃபாய் பாண்டியராஜன் 2019-20ல அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சு கையெழுத்து போட்டார்னு கூச்சமே இல்லாம அண்ணா மீது அவதூறு கற்பித்தவர்கள் அதிமுகவினர். இந்த டிபேட் வந்து 1958 பிப்ரவரி 28ல வந்து அனந்தநாயகி அம்மையார் வந்து காங்கிரஸ் சார்பில் அசம்பிளியில எழுப்புனது இதே குற்றச்சாட்டு. அந்த அம்மா மன்னிப்பு கேட்டாங்க, தப்பான குற்றச்சாட்டு வச்சேன் அப்படின்ட்டு. அதே போல 68ல வந்து பூவராகன் அசம்பிளிக்குள்ள இதே டிபேட் எழுப்பினாரு. திருப்பி அண்ணா கிட்ட அதே ஹவுஸ்ல பூவராகன் மன்னிப்பு கேட்டாரு, நீங்க ஆதரிக்கல, நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டேன் அப்படின்ட்டு. அந்த குற்றச்சாட்டை அன்னைக்கு அண்ணாவுக்கு எதிராக இருந்தவர்கள் மன்னிப்பு கேட்ட குற்றச்சாட்டை மஃபாய் பாண்டியராஜன் அண்ணா மேல வச்சார். இன்னைக்கு பிஜேபி அதை தூக்கிட்டு ஆமா அவர் மும்மொழி கொள்கை ஆதரிச்சார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. மாநில சுயாட்சி தீர்மானம் சார் 1974 ஏப்ரல் மாசம் 16ஆம் தேதி மாநில சுயாட்சி தீர்மானத்தை தமிழ்நாடு அசம்பிளி நிறைவேற்றுது. மாநில சுயாட்சிக்காக தன்னுடைய கடைசி வரைக்கும் போராடியவர் அண்ணா. தன்னுடைய கடைசி கடிதத்துல கூட உயில் போல மாநில சுயாட்சி எழுதி வச்சுட்டு போனவர் அண்ணா. அந்த தீர்மானத்துல 74 வெளிநடப்பு பண்ணிட்டு போன கட்சி அதிமுக. இன்னைக்கு திருந்திட்டாங்களா 2024ல திருப்பி மாநில சுயாட்சி தீர்மானம் போடும்போது அப்பயும் வெளிநடப்பு பண்ணிட்டு போன கட்சி அதிமுக. சார் சொல்றாரு வெறுப்பு இருக்கு, டேட்டாவே இல்லைன்னாரு. டேட்டா கொடுங்க அப்படின்னாரு. இண்டிசஸ் என்ன அப்படின்னாரு, ஃபேக்ட் என்ன அப்படின்னாரு. அதெல்லாம் கொடுத்த உடனே ஆமா அதெல்லாம் உண்மைதான், ஆனா வெறுப்பு இருக்கு அப்படின்னாரு. வெறுப்பு எங்க சொன்னீங்க? 2019ல திமுகவுக்கு வெறுப்புன்னீங்க, 2021ல திமுகவுக்கு எதிராக வெறுப்புன்னீங்க, 2024ல பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரியா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சிகள் அணுகுனாங்க? அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி திமுகவுக்கு எதிரான பொய்ப்பரப்புரைகளை தான் தமிழ்நாடு முழுக்க கட்டவிழ்த்து விட்டாங்க. அதை தாண்டி தான் அந்த வெறுப்புன்னு இவங்க சொன்னாங்கல்ல, அப்படி ஒண்ணு இல்லைங்கிறது தான் 40க்கு 40 ரிசல்ட் அது 26ல ரிஃப்ளெக்ட் ஆகும். மொழியை பற்றி ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்றாங்க. இருமொழி கொள்கை என்பதை நாங்களும் வரவேற்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 3வது அடிஷனல் லாங்குவேஜ் கற்பதில் என்ன சிக்கல்? ஒரு 7 அரசு மாணவர் அவர் ஒரு வினாடி இருங்க, அண்ணாவை நாங்க குழி தோண்டி சொல்லிவிட்டு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறது என்ன தப்புன்னு கேட்டா அண்ணாவுக்கு செய்யற துரோகமா இல்ல? ஒரு வினாடி. அதாவது ஒரு மொழி என்பது தனி மனிதனுடைய விருப்பம். அவன் ஒரு மொழியை கற்கணும்னு விரும்புறான். எப்படி கற்கிறது? ஒரு ஏழை மாணவன் ஒரு அடிஷனல் லாங்குவேஜ் கற்கணும்னு விரும்புறாங்க. அது அரசாங்க பள்ளியில் வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அது என்ன தவறு இருக்கு? அதாவது நான் கேட்பது திமுகவை சார்ந்த விரும்புறோம்னா நீங்க பிஜேபி சார்பில் பேசுறீங்களா ஏடிஎம்கே? தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக சொல்றோம் சார். அதாவது ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏடிஎம்கே தான் லீட் பண்ணுது. ஏடிஎம்கே ஸ்டாண்ட் அதானா? இல்ல, நான் பிஜேபியோட ஸ்டாண்டாவும் சொல்றேன், ஏடிஎம்கேயோட ஸ்டாண்டாவும் சொல்றேன், காமன் பீப்புளோட ஸ்டாண்டாவும் சொல்றேன். இல்ல ஏடிஎம்கே ஸ்டாண்ட் அது இல்ல. இல்ல காமன் பீப்புளோட ஸ்டாண்டா சொல்றேன். ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் இந்த தேதி வரையிலும் அந்த ஸ்டாண்ட சொல்லல. இல்ல, நான் காமன் 3வது மொழியா கத்து கொடுங்கன்னு கேக்குறது பிஜேபியோட ஸ்டாண்ட். நீங்க அதை கிளாரிஃபை பண்ணுங்க. என்டிஏவோட ஸ்டாண்ட் அது இல்ல. என்டிஏவோட ஸ்டாண்ட் மும்மொழி கொள்கை தேவை, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. பிஜேபியா என்டிஏவா? என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்வது இல்ல மக்களை நீங்களும் பார்த்துக்கோங்க. வெகுஜன மக்கள் ஒரு மாணவர்கள் சார் நான் முடிச்சிருந்த கிளாரிட்டி கொடுத்துறேன். மொழியை பொறுத்தவரை ஒருத்தவங்க ஒரு அடிஷனல் லாங்குவேஜ் கற்பது ஏடிஎம்கே அபிஷியலா சொல்லாத ஒரு கருத்தை நீங்க ஏடிஎம்கே மேல திணிக்கிறீங்க. இல்ல, நான் காமன் பப்ளிக்கோட தாட்டாவே சொல்றேன். உங்க கருத்தா சொல்லுங்க. என் கருத்தாவே சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணி கருத்து ஏடிஎம்கேவின் கருத்து தான் சொல்றது. காமன் பீப்புளோட கருத்தா சொல்றேன். ஒரு மொழி என்பதை கற்க மக்கள் விரும்புறாங்க.
இன்னைக்கு ஒரு மொழியை கற்பதில் என்ன தவறு? இன்னைக்கு உங்க கையில இருக்கிற உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லா மொழியும் தெரிகிறதா இல்லையா? நீங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் எல்லா மொழிகளும் இருக்கிறதா இல்லையா? ரொம்ப பேசிக்கான எலிமெண்டரி ஆர்குமெண்ட்டுக்கு போறீங்க. இன்னைக்கு வந்து ஒரு நிமிஷம், இன்னைக்கு வந்து ஐநா சபையில எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் 6 லாங்குவேஜ்ல இல்ல எத்தனை லாங்குவேஜ்னாலும் டிரான்ஸ்லேட் பண்றாங்க சைமல்டேனியஸா. பார்லிமெண்ட்லயே பண்றாங்களே சார். கையில இருக்கிற மொபைல் சார் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அதனால அந்த டிபேட் நான் வளர்க்கவே இல்ல. அண்டர்ஸ்டுட் சார். இல்ல நான் அடுத்து டிரான்ஸ்லேஷன் இருக்குன்றது ஓகே. அட் தி சேம் டைம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு சார். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நீங்க உங்க கையில இருக்கிற மொபைலை வச்சு நீங்க பாக்குற ரீல்ஸ்ல லாங்குவேஜ் கத்துக்கலாம். நான் திரு பிரியன்ட்ட கேட்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போறது ஒரு நெகோசியேஷனுக்கு, டெல்லியை டிஎம்கே பார்க்கறது, திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த உறுதிமொழி அப்படின்றது வந்து ஒரு அஜிடேஷன். ஒன்று நெகோஷியேட் பண்ண போகிறாங்க, இன்னொன்று அஜிடேட் பண்ணுற மோட். இந்த கான்ட்ராஸ்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவர் போகிறது பியூர்லி வந்து சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போகிறேன்னு அவர் அஃபிஷியலாக அறிக்கை விட்டுருக்காரு. பட் அவர் போகிறது வந்து இப்போ செங்கோட்டையன் விஷயங்கள்லாம் வந்திருக்கிறதுனால அது சம்மந்தமாக பேசுகிறதுக்காக போகலாம். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்து இப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. அதிமுகவும் பலவீனமாக இருக்குது. அதிமுக கூட்டணியிலேருந்து தினகரன் போயிட்டார், ஓபிஎஸ் போயிட்டார். செங்கோட்டையன் ஒற்றுமைக்கான ஒரு குரல் கொடுத்தார். அவரை கட்சி பதவி பிடிங்கினாங்க. இவர் கட்சி பதவி பிடிங்கிற நிலையில் இவர் போயிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார். அவருக்கு எடப்பாடிக்கு உண்மையிலேயே அது அதிர்ச்சி, ஷாக். ஆக்சுவலாக நம்ம கட்சி பதவியை விட்டு ஒருத்தர் நீக்கிறோம், அவரை வந்து பாஜக தலைவர் சந்திக்கிறார் அப்படின்னும் போது நம்ம உட்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டோம்னு சொன்னவங்க இப்போ வந்திருக்காங்களேன்னு அவர் அதை பற்றி நெகோஷியேட் பண்ணுறதுக்காக போகிறார். அவர் பொலிட்டிக்கலாக நெகோஷியேட் பண்ணுறார். நீங்கள் எங்கள் உட்கட்சி விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு இவர் சொல்லக்கூடும். அவங்க வந்து கூட்டணி எப்படி பலப்படுத்துறது, மற்றவங்களாம் சேர்க்காமல் எப்படி பலப்படுத்துறது, அவங்க ஒரு கேள்வியை வைக்கக்கூடும். அவங்க 2 பேருக்குள்ள அந்த விஷயங்கள் இருக்கு. ஆனால் இது வந்து ஓரணியில் திரள்வோம்னு சொல்லிட்டு அந்த ஓரணியில் திரண்ட 1 கோடி பேரை வச்சு நீங்கள் 68,000 பூத்தில் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மத்திய அரசோட அதிகார பறிப்பு, நிதி குறைக்கிறது, நிதியை கொடுக்காத இருக்கிறது, கவர்னர்கள் மூலமாக குறைச்சல் கொடுக்கறது, இந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுறது, இது வந்து இன்றைக்கி முக்கியமான பிரச்சனைகள். ஸோ இதற்கு நடுவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அவங்க என்ன சாதனை பண்ணாங்கிறது திமுக சொல்லும். ஆனால் இன்றைக்கி மக்கள் கவனத்துக்கு கொண்டு போக வேண்டிய இந்த விஷயங்களை வந்து அதை உறுதிமொழியாக எடுக்கிற ஒரு பீப்புளை வந்து கமிட் பண்ண வைக்கிறாங்க. அந்த இண்டிவிஜுவல்ஸை வந்து கமிட் பண்ண வைக்கிறாங்க. ஆக்சுவலாக அவர்களே வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க. இதில் தமிழ்நாட்டு மக்களை வந்து டோட்டலாக இந்த கவர்மெண்ட் வந்து எப்படி மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு போகும்போது ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களையும் வந்து கமிட் பண்ண வைக்கிறாங்க. அதுதான் வந்து இது முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக பாக்கி நிறைய பார்வை இருக்கும். ஒரே ஒரு பார்வை, மொழி பற்றி ஒரு சர்ச்சை வந்தது. எல்லாம் தவறாக புரிஞ்சிட்ருக்கோம். அறிஞர் அண்ணா அவர்களே 3வது ஒருவர் விருப்பப்பட்டு எத்தனை மொழி படிப்பது தடுக்கவில்லை. 67 அவர் ஆட்சி அமைத்த பிறகு, இருமொழி கொள்கை உறுதி செய்யப்பட்ட பிறகு இந்தி பிரச்சார சபா மூடணும்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போன மாணவர்களை அரசாங்க பள்ளிக்கூடத்துல அரசாங்கம் இங்கிலீஷ் தான் சொன்னாரு. இல்ல, நான் சொல்ல வர்றது வேற. நான் சொல்றதை முடிச்சிடுறேன். அதையும் அலோவ் பண்ணாருன்னா யார் வேணா என்ன மொழி கத்துக்குங்க, அதிகாரபூர்வமா எங்களுக்கு 2 மொழி தான், அதை உறுதி செய்தார் அண்ணான்னு சொல்ல வர. ஐ எம் சப்போர்ட்டிங் யூ. 1. 2வது, அண்ணா வழின்ற போது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். அண்ணா கண்ட கனவு சாதியற்ற சமுதாயம் நிலவுகிறதா, ஊழல் ஒழிந்து விட்டதா, ஆண் பெண் சமத்துவம் ஏற்பட்டு விட்டதா, பட்டியலினத்தவர் மீதான பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டதா, இன்னும் எத்தனையோ கேள்விகளோடு அண்ணாவின் கொள்கைகளை நாம் நிறைவேற்றுகிறோமா என்கிற மனசாட்சியை தொட்டு பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். 2 விஷயம் தான் சார். 1, எடப்பாடி பழனிசாமி நாளை டெல்லி போகிறார். ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படிங்கிற 2 முழக்கமும் சொல்கிறது ஒன்று தான். தமிழ்நாட்டை அமித்ஷாவோ குருமூர்த்தியோ ஆள முடியாது. தமிழ்நாட்டை அவர்கள் தீர்மானிக்கிறது இங்கே நடக்காது. நான் என்ன உடுத்தணும், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க என்ன உடுத்தணும், என்ன பேசணும், என்ன கத்துக்கணும், இங்க என்ன அரசியல் செய்யணும் அப்படிங்கறத அமித்ஷா தீர்மானிக்க முடியாதுங்கிறது தான் இதனுடைய முழக்கம். இது பிஜேபியிலேயே ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறதுக்கு தான் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் போட்டிருக்கிற ட்வீட் சொல்லுது. அண்ணாவை வாழ்த்தி அவர் போட்டிருக்கிற ட்வீட்ல ஒரு வார்த்தை இருக்கு, தமிழன் யாருக்கும் தாழாமல் யாரையும் தாழ்த்தாமல் யாருக்கும் தாழாமல் இருப்பான் அப்படிங்கிறது பிஜேபி சொல்லக்கூடிய மெசேஜாங்கிற டவுட்டும் எனக்கு. திராவிட இயக்கத்திலிருந்து போனவர் அந்த தாக்கம் இருக்கும்ல. திரு சம்மத், உங்க நிறைவு பார்வை. அதாவது மும்மொழி கொள்கையை பற்றி சொல்றாங்க. இப்போ என்னன்னு சொன்னா, ஆங்கிலம் கற்பது அவமானம்னு சொல்றாரு நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அப்போ வட மாநிலங்களில் ஆங்கிலமே கற்றுக் கொடுக்க கூடாது என்பதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையாக இருக்குது. அதனால தான் வட மாநில மக்கள் இந்த அளவுக்கு பின்தங்கி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம்.
அப்போ ஆங்கிலம் கற்பது அதிகாரம்ன்ற ஒரு எதிர் முழக்கத்தை ராகுல் காந்தி முன்வைக்கிறார். இங்கே வந்து இருமொழி கொள்கை மட்டும்தான் சொல்லி இருந்தாலே அரசு பள்ளிகள் பாதுகாக்கப்பட்டதால ஓரளவுக்கு நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். கேந்திர வித்யாலயன்னு ஒரு பள்ளி இருக்குது, கேவி. அந்த கேந்திர வித்யாலய பள்ளியில் தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்கே தடை இருக்காங்க. தமிழ் வழி ஆசிரியர்களே கிடையாது. அப்போ இன்றைக்கு ஒரு தலைமுறை 2 தலைமுறை மக்கள் வந்து பிள்ளைகள் வந்து தமிழே தெரியாமல் கேந்திர வித்யாலயிலேருந்து வெளியே வராங்க, அரசு பள்ளியிலேருந்து. அப்போ இதையெல்லாம் வந்து எப்படி கொண்டு போய் அப்போ தாய்மொழியே சுத்தமாக காலி பண்ணுவதற்கான ஒழித்து கட்டுவதற்கான ஒரு திட்டமிடுதல் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னணியில் இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று. அடுத்ததாக வந்து மிக முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய இறுதி அத்தியாயத்தை அவர் எழுதி கொண்டிருக்கார் அப்படின்றது தான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தவர்கள் அனைவரையும் ஒழித்து கட்டுவதே, அவர்களை சிதைப்பதே பாஜகவினுடைய பணியாக இருக்கிறது. மகாராஷ்டிராவில் சிவசேனா தொடங்கி பல்வேறு மாநிலங்கள் முனைந்து திரும்ப இன்றைக்கு டெல்லி சென்று பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். போய் முடிய போகுதுன்றதை நம்ம நன்றி, எல்லோருக்கும் நன்றி. இத்துடன் கேள்விக்களத்தை நிறைவு செய்யலாம். உங்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.